இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அரசின் PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தை திமுக அரசு ஏற்றுக்கொண்டதோடு 2024-25 கல்வியாண்டுல அதன் தொடங்கவும் விருப்பம் அளித்திருப்பதாக தமிழக கல்வியாளர்களுக்கிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மத்திய அரசோட PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டமானது புதிய கல்விக் கொள்கையை முழுமையாக அமல்படுத்தும் வகையில மும்மொழி கொள்கையுடன் கடந்த 2022ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுப்பா. இந்த திட்டத்தின் மூலமாக இந்தியா முழுவதும் சுமார் 14,500 பள்ளிகள் தேர்ந்தெடுத்து அவற்றில் முன்மாதிரி பள்ளிகளாக தரம் உயர்த்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை பள்ளிகளாகவும் உயர்தரமான கல்வியும் பாதுகாப்பான சூழல் பரவலான கற்றல் அனுபவங்களை வழங்கும் வழிவகை செய்யும் அப்படிங்கிற மாதிரி மேம்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரியும் மத்திய அரசு அப்போது அறிவித்தது அப்படின்ற நிலையில மேலும் இந்த திட்டத்தின் மூலமாக சுமார் 20 லட்சம் மாணவர்கள் பயனடைவார்கள் அப்படிங்கிற மாதிரி அப்போதே அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த திட்டம் புதிய தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு அங்கம் அப்படிங்கறனால திமுக அரசு கடுமையாக எதிர்த்து வந்தது. அதே போலதான் கேரளா, ஒரிசா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களும் இந்த திட்டத்தை புத்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் தவிர்த்தன. இந்த நிலையில தான் தமிழ்நாடு முழுவதும் PM ஸ்ரீ பள்ளிகளை திறக்க தமிழ்நாடு அரசு ஆர்வம் காட்டியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. பல்வேறு தரப்பினர் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது இந்த ஒரு நியூஸ். இது குறித்து மத்திய கல்வி அமைச்சகம் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவுல PM ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்த இந்திய அரசின் கல்வி அமைச்சகத்துடன் புத்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தமிழக அரசு ஒரு முக்கிய முடிவை எடுத்திருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அடுத்த கல்வி ஆண்டுல 2024-25 தொடங்குவதற்கு முன் புத்துணர்வு ஒப்பந்தம் மாநில அரசால் கையெழுத்திடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போ நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்.